திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. 2 பொது தொகுதி, 6 தனி தொகுதி அப்படின்னு. விசிகாவுக்கு எத்தனை இடங்கள் அப்படிங்கிறது தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் மிகவும் அதிகமா பேசப்பட்ட, எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. திமுக கொடுத்திருக்கக்கூடிய இடங்கள் விசிகாவுக்கு போதுமானதா இருக்கும்னு அவங்க நினைப்பாங்களா? அவங்க சைட்லேருந்து எந்த மாதிரி ரியாக்ஷன் வரும்னு நினைக்கிறீங்க? போதுமானதாக இருக்கும் அப்படின்னு எப்படி நினைப்பாங்க? அவங்க வந்து டபுள் டிஜிட்டில் தான் வாங்கணும் அப்படின்றது அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உயர்மட்ட குழு கூட்டத்தில் 12 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா 2028 நமக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டிமாண்டோடு நம்ம வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கணும் அப்படின்றது தான் அவர்களுடைய முடிவாக இருந்தது. இன்றைக்கி காலையில் வந்து 8 தொகுதிகள் வந்து திமுக அவர்களுக்கு கொடுத்துருக்கிறது அப்படின்றது உண்மையாகவே அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான நம்பராக நிச்சயமாக இருந்திருக்காது. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது டபுள் டிஜிட்டில், அவங்களுக்கு கிடைச்சது வந்து சிங்கிள் டிஜிட்டில். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குறைவாக கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு டாக்கும் இருந்தது. இப்போ போன தடவை வந்து 6 இடங்களில் போட்டிட்டாங்க. 6 இடங்களில் போட்டிட்டு 4 இடங்களில் வந்து வெற்றியை பதிவு செஞ்சாங்க. 2 இடங்களில் வந்து வானூர், அப்புறம் வந்து அரக்கோணம், இந்த 2 தொகுதியில் வந்து தோல்வி அடைந்தார்கள் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா அதே நம்பர்ஸ் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை வந்து ஸ்லைட்டாக வந்து 7 அப்படின்னு கொண்டு வந்து முடிப்பாங்க. இல்லை கூடுதல் இடங்கள் கொடுத்தாங்க அப்படின்னா உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட சொல்லி நிர்பந்தம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான டாக் அப்படின்றது பொதுவெளியில் இருந்தது. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு வந்து 2 இடங்கள் அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்றது உண்மையாகவே அவர்களுக்கு கிடைத்த வெற்றிகரமான ஒரு தோல்வியாக தான் அதை பார்க்க முடியுது. ஆனால் திமுக சைடில் இதை எப்படி கொண்டு வராங்கன்னா, இன்னைக்கு திமுக கூட்டணியில் இதுவரையும் யாருக்கெல்லாம் தொகுதி பங்கீடு செய்யப்பட்டிருக்கோ அதில் சதவீத அடிப்படையில் பார்த்தா விசிகாவுக்கு கடந்த முறையை விட 33% இடங்கள் கூடுதலாக கொடுத்துருக்கோம். காங்கிரஸுக்கு கூட இதை விட கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் சீட்டுன்னு பார்த்தா அங்கே 3 சீட் எக்ஸ்ட்ரா இருக்குது, இங்கே 2 சீட்னு சொல்லலாம். பட் அந்த பெர்சன்டேஜ் படி பார்த்தா விசிகாவுக்கு தான் முதன்மையான இடத்தை ஸ்டாலின் கொடுத்துருக்கிறாரு. திமுகவுக்கும் விசிகாவுக்குமான நட்புன்றது இது கொள்கை ரீதியான ஒரு நட்பு, வெறும் இடப்பங்கீடு மட்டும் கிடையாது. இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழல் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். மதிமுகவுக்கு 2 இடங்களை குறைச்சிருக்கோம். அதே போல கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 1 இடங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது. சிபிஎம் வந்து அவ்வளவு ஒரு நீண்ட நெடிய பேச்சுவார்த்தைக்கு பின்னும் அவங்களுக்கு வந்து அந்த 5 இடங்கள் தான் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது விசிகாவுக்கு கூடுதலாக 2 இடங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்க டிசர்விங், அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணமும், அந்த கேடர்ஸோட ஸ்ட்ரென்த்து, கட்சியோட ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சுக்கிட்டு தான் திமுக தலைவர் கொடுத்துருக்கிறாரு. இதில் வேற எந்த குழப்பங்களுக்கும் இடமில்லை அப்படின்னு ஒரு விளக்கத்தை அவங்க செய்து. ஹானஸ்ட்டாக என்னுடைய ஒப்பீனியனை பொறுத்தவரையில் நம்ம ரொம்ப இதை பற்றி பேசியிருக்கோம். அதாவது இந்த பிரச்சனைகள், இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்த நேரத்துலேருந்து நம்ம வந்து விசிகாவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது, விசிகா இந்த தேர்தலை பொறுத்தவரையில் எப்படி பொசிஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது அப்படின்றத நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோஸ் நீங்களும் பண்ணியிருக்கீங்க, நிறைய கெஸ்ட் வந்து நம்ம பிளாட்ஃபார்மில் பேசியிருக்காங்க. என்னுடைய ஒப்பீனியனை பொறுத்தவரையில் விசிகான்ற கட்சி மட்டும் இல்லை அப்படின்னா இந்த செக்குலர் ப்ரொக்ரெசிவ் அலைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அலைன்ஸே வந்து உடைந்து போவதற்கான ஒரு வாய்ப்புகள் கூட இருந்தது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ இந்தியா கூட்டணியும் ஒன்று இருக்குது அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் கூட ஒரு மேஜர் பார்ட்னராக இருந்தாலும் கூட அவங்களுக்கு கூட ஒரு செகண்ட் தாட் அப்படின்றது இருந்தது. நம்ம பேசாமல் ஒரு தாவேகா பக்கம் போகலாம், இல்லை நம்ம வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறலாம் அப்படின்ற ஒரு மனநிலை அப்படின்றது இருந்தது. அது அவங்க வந்து விஜய காரணம் காட்டி அதிக இடங்கள் பெறுவதற்காக அவங்க அந்த மாதிரியான பேச்சுகளில் ஈடுபட்டாங்களா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் ஆனால் வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு டவுட் அப்படின்றது இருந்தது. பட் ஆனால் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் இந்த கூட்டணி உடைந்து போகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த அலைன்ஸில் அவங்க வந்து கண்டினியூவாக எல்லா சூழ்நிலைகள்லையும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்ப எல்லாத்தையும் தாண்டி அவங்கள வந்து இன்னும் பெட்டராக வந்து ஹானர் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது ஜென்ரலான ஒரு ஒப்பீனியன். இப்போ காங்கிரஸ் எடுத்த நிலைப்பாடை ஒருவேளை வந்து அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ஒருவேளை திருமாவளவன் கலந்து கொண்டு ஸோ அங்கேருந்து ஒரு இன்னொரு டைமென்ஷன்ஸில் அவருடைய அந்த கூட்டணி அப்படின்றது ட்ராவல் ஆயிருந்தது அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ப்ரெசன்ட் சினாரியோவில் இந்த செக்குலர் ப்ரொக்ரெசிவ் அலைன்ஸ் அப்படின்றது இருந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லா கட்சிகளும் நம்பிக்கையை இழந்திருப்பாங்க, வெவ்வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி போயிருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ திருமாவளவன் வந்து திமுக கூட்டணியிலேருந்து விலகாமல் இருந்ததின் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி அப்படின்றது அப்படியே ட்ராவல் ஆனதுக்கு முக்கியமான காரணம். பல தருணங்களில் விசிகாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தும் கூட இந்த அலைன்ஸில் தான் நம்ம நிற்கணும் அப்படின்றதுல உறுதியாக இருந்தாங்க. அந்த உறுதிக்கே வந்து டபுள் டிஜிட் கொடுத்துருக்கலாம் அப்படின்றது பலருடைய பார்வை. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு. அவரே பல முறை சொல்லியிருக்காரு, எனக்கு டிவிகேலேருந்து அழைப்பு இருக்குது, ஏடிஎம்கேவும் அவங்க அணியில் இடம்பெறும்னு விருப்பப்படுறாங்க, பட் அந்த கதவுகளை எல்லாம் மூடிவிட்டு தான் நான் உங்களிடம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
காங்கிரஸ் மாதிரி வெளிப்படையாக வந்து இந்த விஷயங்களை பேசி அவங்க தலைவர்கள் வந்து மாற்று கருத்துக்களை சொல்லி இப்படி ஒரு கூட்டணியை அமைச்சிருந்தா ஒருவேளை அவங்க கூடுதலான இடங்களை கூட பெற்றிருக்கலாம். பட் இன்னைக்கு திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு தலைவர், ஒரு கிரெடிபிளான ஒரு லீடர். அவர் வந்து இடங்களுக்காக கூட்டணி மாறக்கூடியவர்கள் அல்ல, வெளிப்படையாக அதை பேச மாட்டார், கொள்கை உறுதியோடு இருக்கக்கூடியவர்ன்ற அந்த இமேஜை வந்து அவர் காப்பாற்றிருக்காருல, தக்க வச்சிருக்காருல. ஒரு அரசியலில் வந்து நம்பகத்தன்மை தானே முக்கியம். 2 இடங்கள் அதிகமாக வாங்குவதை விட சொன்ன வார்த்தையை காப்பாற்றி அதில் உறுதியாக நின்றுருக்காரு. இன்றைக்கி அரசியல் சூழல் எல்லாருக்குமே தெரியும். கடைசி நேரத்தில் அணி மாறுறாங்க, வெளியேறாங்க, குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. பட் ஒரு கிரெடிபிளான லீடராக தன்னை நிலைநிறுத்தி இருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? நிச்சயமா அது வந்து அவருடைய கிரெடிபிலிட்டியை வந்து யாருமே வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. டே ஒன்லேருந்து இந்த கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்றது முதல்ல அவர் தான் சொன்னார்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு தான் வந்து ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்களும் விஜய் விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க. நாங்கள் இந்த கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஃபர்ஸ்ட்டாக வந்து இவர் தான் சொன்னார். அன்னைக்கு தேதியிலேருந்து இன்னைக்கு வரையும் இந்த கூட்டணிக்கு எதிராக ஒரு கருத்து கூட வந்து பொதுவெளியில் அவர் சொல்லலை அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவு பெறுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையிலே வந்து ஒரு மைண்ட் செட்டை வந்து அந்த கட்சியில் பண்ணுறாரு. அதாவது நமக்கு வந்து இரட்டை இலக்கத்தில் சீட்டு வேணுன்றது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அது ஒரு வேளை கிடைக்காமலும் போகலாம், நமக்கு வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் நம்பர் கிடைப்பதற்கான ஒரு சூழல் இருக்குது அப்படின்றத மன ரீதியாக தயார்படுத்துகிறாரு. அதே மாதிரி எல்லாருக்கும் சீட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. ஸோ அதனால் யாரால் தேர்தலில் ஜெயிக்க முடியுமோ, அதற்கான பலத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்றதையும் மன ரீதியாக அவர் தயார்படுத்துகிறார். ஸோ அவரை பொறுத்தவரையில் இந்த கூட்டணியில் நம்ம வந்து வெளியே போகக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக டே ஒன்லேருந்து இருக்காரு. அதனுடைய வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த அலைன்ஸில் வந்து அவர் இருப்பதற்கு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னது மாதிரி இப்போ அவருடைய நோக்கம்ன்றது வந்து பொது சமூகத்தில் நம்ம வந்து விசிகான்ற கட்சியை அடையாளப்படுத்தணும், அது வந்து ஒரு ஜாதிய ரீதியான ஒரு கட்சியாக மட்டும் இருந்துடக்கூடாது அப்படின்றதும் அவருடைய கவனமாக இருக்குது. நீங்கள் சனிக்கிழமை அவர் நடத்திய அந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்தீங்க அப்படின்னா பல இடங்களில் அதை வந்து திருப்பி அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அதுக்கு முக்கியமான காரணம்ன்றது இப்போ இந்த விசிகான்ற கட்சியை நோக்கி பல சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் வர்றாங்க, நியூ என்ட்ரன்ஸ் நிறைய பேர் வர்றாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கான ஒரு நம்பிக்கையை இந்த கட்சி தரணும். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் சீட்டு கொடுக்க முடியாது, நம்ம எதிர்பார்ப்பது அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக நடைபெறும் அப்படின்றதையும் அவர் உறுதியாக சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அஸ்பெக்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 8ன்றது ஒரு டீசெண்டான நம்பர் தான். இப்போ மற்றவர்களுக்கு கிடைத்ததை விட விசிகாவுக்கு கூடுதலாக கிடைத்திருக்கிறது. இப்போ ஒரு கம்பேரிசனாக பண்ணுவாங்கள்ல, இப்போ 2016 மக்கள் நல கூட்டணியில் தேமுதிகவுக்கு மட்டும்தான் 104ன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 பிரிச்சுக்கிட்டாங்க. அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், மார்க்சிஸ்டாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், எல்லாருமே பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா அவர்களை விட கூடுதலான இடங்களில் இவங்க நிற்கிறாங்க அப்படின்றது ஒரு பெருமை தானே. இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை 5க்கு சுருக்கிட்டாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை 5. ஸோ இப்போ அவங்கெல்லாம் வந்து போன தேர்தலில் 2021 6 இடங்கள் போட்டிட்டாங்க. அதே மாதிரி விசிகாவும் 6 இடங்களில் போட்டிட்டாங்க. பட் இந்த தேர்தலில் விசிகா வந்து கூடுதலாக 2 இடங்களில் போட்டிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வெற்றிகரமான ஒரு தோல்வியாக இருக்கலாம். அதே நேரத்தில் இன்னும் குறைவாக அவர் பெற்றிருந்தார் அப்படின்னா இன்னும் இந்த சிச்சுவேஷன் அப்படின்றது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு சூழ்நிலையாக மாறி இருக்கும். கேடர்ஸை பொறுத்தவரையில் அதிருப்தியில் இருந்திருப்பாங்க. இப்போ ஓரளவு வந்து அவர்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல திருமாவளவன் இருப்பதாக தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அதே நேரத்தில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடணுங்கிறதுலையும் இப்போ ஒரு உத்தேச பட்டியல் மாதிரி மீடியாலலாம் வந்திருக்கு. அதை பார்க்கும்போது விசிகாவை வந்து ஒரு வட மாவட்டத்துக்குள்ளே சுருக்கிடக்கூடாது, தமிழ்நாடு முழுக்க பரவலாக எல்லா இடத்துலையும் போட்டியிடணுங்கிற ஐடியாவும் தெரியுது. இப்போ கடந்த முறையே பார்த்தீங்கன்னா அவங்க வெற்றி பெற்ற தொகுதிகளில் பெரும்பாலும் இங்கே இருந்துச்சு. அதே நேரத்தில் நாகை டெல்டா பகுதியில் ஒரு தொகுதியும் ஜெயிச்சிருந்தாங்க. மற்ற எல்லாமே வந்து இங்கே வட மாவட்டங்களில் வர மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த முறை அவங்க கேட்குற தொகுதிகளை பார்த்தா தென் மாவட்டங்களில் போட்டியிடணும்னு விரும்புகிறாங்க. இப்படி வந்து ஓரளவுக்கு பரவலாக எல்லா இடத்துலையும் விசிகாவுடைய பிரசன்ஸ் இருக்கணும், கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நகர்வோட போகிறார் அவர். இன்னும் ஒரு முக்கியமான விஷயமா நான் கவனிக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ தேர்தல் நேரத்தில் எத்தனை சீட்டுகள் வாங்குகிறோம் அப்படிங்கிறதுல சில கட்சிகள் அதிகமான இடங்களை வாங்கலாம். பட் தேர்தலுக்கு பிறகு எத்தனை இடங்களில் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறதுனா அடுத்த 5 வருஷத்துக்கு இருக்க போகுது. போன முறை வந்து டபுள் டிஜிட்டில் போட்டியிட்ட கட்சிகள் இருக்காங்க, திமுக கூட்டணிலையும் சரி, அதிமுக கூட்டணிலையும் சரி. ஆனால் அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் எத்தனை இடங்களில் ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது பல கட்சிகள் வந்து பெரிய டிஃபரன்ஸ் இருந்துச்சு. பட் விசிகா வந்து 6 இடங்களில் போட்டிட்டு 4 எம்எல்ஏக்கள் வாங்குறாங்க. அங்கேருந்து இன்னைக்கு 8 இடங்கள் வந்திருக்கிறதுன்றதே ஒரு முக்கியமான ஒரு வளர்ச்சி தான், அடுத்த கட்டத்துக்கு போகிறது தான். அந்த இடத்துல தான் கேடர்ஸ் அவர் கன்வின்ஸ் பண்ணுவாருன்னு நான் பார்க்குறேன். விசிகா தொண்டர்களுக்கு பெரிய எதிர்பார்ப்புகளும் ஆம்பிஷன்ஸும் இருந்தாலும் பட் நம்மளுடைய பயணம் எப்படிப்பட்ட பயணம், இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறி இருக்கும். அதுலேருந்து 8 இடங்கள்னு வந்திருக்கும். இது நம்ம 8 இடங்கள்லேருந்து அதிகமாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொன்னாலே விசிகா கேடர்ஸ் வந்து கன்வின்ஸ் ஆகி வேலை செய்ய ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னது முக்கியமான பாயிண்ட். இப்போ மற்ற கட்சிகள் எப்படி அப்படின்றத நம்ம விட்டுருவோம். பட் விசிகாவை பொறுத்தவரையில்
ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறியிருக்காங்க. 8 தொகுதிகளில் போட்டிடுறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளாக தான் கேட்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு 10 தொகுதிகளில் நிற்கிறீங்க அப்படின்னா திமுக வந்து 2 தொகுதிகள் ரொம்ப வீக்கான தொகுதிகள் கூட கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 8 தொகுதிகளும் சரியான தொகுதிகளாக ஓட் டிரான்ஸ்ஃபர் கரெக்டாக நடக்கக்கூடிய தொகுதிகளாக நிச்சயமாக கேட்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். போன முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செய்யூர், காட்டுமன்னார் கோயில், திருப்போரூர், நாகப்பட்டினம், வானூர், அரக்கோணம் இந்த தொகுதிகள் எல்லாம் போட்டிட்டாங்க. இதில் வந்து வானூர், அரக்கோணத்தில் மட்டும் அவங்க தோல்வி அடைந்துட்டாங்க. மீண்டும் வானூர் தொகுதியை வந்து கேட்பது போல தான் தெரிகிறது. ஸோ இது இல்லாமல் அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரியகுளத்தில் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க, கள்ளக்குறிச்சியில் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி திண்டிவனம் கேட்பதாக சொல்கிறாங்க, ஸோ சிவகங்கையில் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு உத்தேச பட்டியலாக அவங்க வந்து கொடுத்துருப்பதாக சொல்கிறாங்க. ஸோ நிச்சயமாக ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதிகளை ரீட்டைன் பண்ணும் அப்படின்றது ஒரு நோக்கமாக இருக்கும். அதில் மேபி நாகை மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் அடிஷ்னலாக கள்ளக்குறிச்சியிலலாம் அவங்களுக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. அது வந்து ஒரு தனி தொகுதி தான், பெரியகுளம் தனி தொகுதி தான். ஸோ அங்கெல்லாம் வந்து போட்டியிட்டால் வெற்றி அடைய முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருப்பது போல தான் தெரியுது. ஓ பன்னீர்செல்வம், தங்கத்தமிழ்ச்செல்வம்லாம் திமுகவில் இருக்காங்க. இப்போ அவர்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்றது நிச்சயமாக ஆடான் ஆகும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு பெரியகுளம் கூட வந்து உங்கள் விசிகாவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. புதுச்சேரியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றது அவங்களும் பேசி பேசி பார்க்குறாங்க. ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது இருந்தது. சரி நாமினேஷன் வந்து ஃபைல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸும் 30 தொகுதிகளுக்கும் நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி திமுகவும் 30 தொகுதிகளுக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா உடன்பாடு அப்படின்றது எட்டப்பட்டிருந்தது. இன்றைக்கி வந்து எவ்வளவு தொகுதிகள் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து 16 தொகுதிகளில் போட்டியிட போகிறாங்க. 13 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா திமுக, அப்புறம் ஒரு தொகுதியில் வந்து விசிகா, உழவர்கரை வந்து விசிகாவுக்கு ஒதுக்கியிருக்காங்க. காலையில் நீங்கள் கூட ஒரு வீடியோ பண்ணியிருந்தீங்க. திருமாவளவன் ரொம்ப உருக்கமாக அவர் வந்து ஒரு அறிக்கை அப்படின்றது விட்டிருந்தாரு. 3 தொகுதியெல்லாம் நம்ம தனித்து போட்டிடுவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ அவருடைய கன்சர்ன்ஸை வந்து திமுக அவங்களால எந்த அளவுக்கு உள்வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு உள்வாங்கிக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து இக்னோர் பண்ணணும் அப்படின்றது திமுகவுடைய நோக்கமாக இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் 1 வந்து காங்கிரஸ், நம்பர் 2 அப்படின்ற இடத்துல வந்து விசிகா இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு ஒரு கேடர் சப்போர்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த கேடர்ஸ் வந்து உங்களுக்கு திமுகவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா உரிய அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்றது திமுகவுடைய கன்சர்னாக இருக்குன்னு நினைக்கிறேன். திருமாவு கூட பல மேடைகளில் பேசியிருப்பார். ஒரு 100 ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அதில் 25 ஓட்டுகள் விசிகாவுடைய ஓட்டு அப்படின்றது சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக ஆன் கிரவுண்டு இருக்குது. திருமாவளவன்ற ஒரு தனிநபர், அவருடைய அந்த கொள்கை, அவருக்கான அந்த அபிமானம் அப்படின்றது பட்டி தொட்டிகள் எல்லாமே வந்து பட்டியலின சமூகத்தினர் மத்தியில் இருக்குது அப்படின்றத உணர்ந்து கொண்டு தான் அவரை வந்து நம்ம காயப்படுத்திடக்கூடாது, அவரை இக்னோர் பண்ணிடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் திமுக இறங்கி வந்தது போல தெரியுது. ஏன்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 6 தொகுதிகளில் நீங்கள் வந்து உங்களுடைய பானை சின்னத்தில் போட்டிடுங்க, 2 தொகுதிகளில் நீங்கள் வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடுங்க அப்படின்றது தான் திமுக வைத்த டிமாண்டாக சொல்கிறாங்க. இவங்க பிகினிங்லேருந்து 12 எங்களுக்கு வேணும் அப்படின்றது, டபுள் டிஜிட்டில் 12 தொகுதிகள் வேணுன்றதுல உறுதியாக இருந்திருக்காங்க. இப்போ இறுதியாக வேறு வழியே இல்லாமல் தான் திமுக வந்து 2 தொகுதிகள் அதிகப்படுத்தி நீங்கள் உங்களுடைய சொந்த சின்னத்திலே நில்லுங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததாக சொல்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் குறித்தும் அதன் மீதான அரசியல் ரீதியான பார்வைகள் குறித்தும் இதில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.